This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மனிதர்கள் பொய்யுரைக்க கூடாது என்கிறது நம்முடைய நூல்கள். ஆனால் மனித பிறவி எடுத்தால் இறைவன் கூட சில நேரம் பொய்யுரைக்கத்தான் செய்வார் என்பதற்கு சான்றாக திரிவேணி ராமாயணத்தில் ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டுள்ளது. இதனை பற்றி நாம் இன்று காணப்போகிறோம். கைகேயி ஸ்ரீராமர் வனவாசம் செல்ல தசரதனிடம் வரம் பெற்றுவிட்டாள். இதை ராமருக்கு அறிவித்த உடனே அவரும் மனமகிழ்வோடு இளையவனும் ஜானகியும் பின்தொடர மர உரி தரித்து வனம் செல்ல கிளம்பினர். ராமச்சந்திரமூர்த்தி நாடு விட்டு காடு செல்கிறார் என்ற செய்தியை கேட்டதும் மக்கள் துடித்து போயினர். முடிசூடி தங்களை காக்கப் போகிறார் என்று மகிழ்ந்திருந்த வேளையில் இந்த செய்தி அவர்களுக்கு தலையில் இடி விழுந்ததை போல் ஆனது. தனது பிரியத்திற்கு உரிய ராமன் தன்னை விட்டு பிரிகிறான், அரண்மனை வாசலை அடைந்து விட்டான் என்று செய்தி கேட்டு தசரதரும் கதறி அழுதார். விசுவாமித்திரருடன் சில நாட்கள் அனுப்பவே தயங்கிய தசரதர் இப்பொழுதோ 14 ஆண்டுகள் பிரிவை எப்படி பொறுத்து கொள்வார்? கைகேயிடம் பலவாறு கெஞ்சினான். பரதனே ஆளட்டும், ஆனால் ராமர் வனத்துக்கு செல்லாமல் பரதனுக்கு துணையாக இருக்கட்டும் என்று எவ்வளவோ மன்றாடியும் பார்த்தார். கைகேயி அசைந்து கொடுக்கவில்லை. ஸ்ரீராமர் தேரில் ஏறி அமர்ந்து விட்டார். அவரை போக விடாமல் கூட்டமும் கூச்சலும் போட்டு கொண்டிருந்தனர் மக்கள். அப்பொழுது ஸ்ரீராமரிடம் சக்கரவர்த்தி தசரதர் தன்னுடைய ஸ்ரீராமரை பிரிவதை எண்ணி கலங்குகின்றார், புத்திர சோகத்தால் கதறுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஸ்ரீராமரும் வருந்தினார். ஆனால் உடனே தேரை கிளம்புமாறு கூறினார். அதே வேளையில் தசரதரோ உப்பரிகையில் நின்று கொண்டு ஸ்ரீராமரின் தேரை நிறுத்துமாறு ஆணையிடுகின்றார். தேரோட்டியான சுமத்திரர் தேரை நிறுத்த முயல்கின்றார். அவரிடம் ஸ்ரீராமர் தேரை வேகமாக செலுத்துமாறு சொல்கின்றார். சுமத்திரர் ராமரிடம் அரசனின் ஆணையை மீறினால் அது தவறாகுமே, தங்களை விட்டு திரும்பி வந்தால் எனக்கு தண்டனை கிடைக்குமே என்று வருந்தினார். அங்குதான் வாய்மையே வடிவான ராமச்சந்திரமூர்த்தி பொய் உரைக்கிறார். ஆம் சுமித்திரரே, கவலை வேண்டாம். தந்தை கேட்டால் மக்கள் போட்ட கூச்சலில் தங்கள் ஆணை எனக்கு கேட்கவில்லை என்று கூறிவிடுங்கள். இன்னமும் இங்கேயே இருந்து அவரை கலங்க விட வேண்டாம், என்னுடைய மனமும் தாங்காது, உடனே கிளம்புங்கள் என்றார். சுமத்திரரும் கலங்கி விடுகிறார். தேரும் கிளம்புகிறது. தந்தை தன்னுடைய பிரிவை தாளாது கலங்குவாரே, தாம் அவற்றை விட்டு சீக்கிரமாக கிளம்பினால்தான் தந்தையும் சமாதானம் ஆகிவிடுவார் என்ற எண்ணத்தில் ஸ்ரீராமர் அவ்விதம் பொய் கூறினார் என்று திரிவேணி ராமாயணம் குறிப்பிட்டுள்ளது. மெல்லிய மனம் கொண்ட ராமச்சந்திரமூர்த்தி தந்தையின் கண்ணீரை விரும்புவாரா? அதனால் தான் பொய் சொன்னார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீராமரையே பொய் சொல்ல வைத்த விதியை என்னவென்று சொல்வது? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று கூறுகிறது வான்புகழ் வள்ளுவம். ஆம், எந்த உயிருக்கும் தீமை தராத சொல்லே உண்மையாகும் என்று நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கூறுகின்றன. ஆகையால் ராமர் இங்கு பொய் சொன்னாலும் அது உண்மையாகவே கருதப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.